வாக்குமூலம் கொடுத்தாரா செந்தில் பாலாஜி? ஸ்டாலின் கதை முடிகிறதா? சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட கரூர் சம்பவ வழக்கு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக மாறிவிட்டது. அனைத்து ஆவணங்களும் தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து பெறப்பட்ட சிபிஐ துறை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை செந்தில் பாலாஜியிடம் இருந்து துவங்கி வருகிறது. காவல்துறையிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களின் அடிப்படையில் கரூர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களிடம் சில முக்கியமான ஆவணங்களையும் கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்களை வைத்துதான் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கும் மக்களிடம் திமுகவின் பற்றியான உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகவும் சிபிஐ துறை அதிகாரிகள் மூலமாகவும் மத்திய பாஜக அதிமுக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிராக அரசியல் களம் ஏற்படுத்தப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் வாக்குமூலத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் கூறுவாரா? அப்படி கூறினால் நிச்சயம் ஸ்டாலின் கதை முடியும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை அடையுமானால் அடுத்த 20 ஆண்டுகள் நிச்சயம் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்வார்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தோல்விற்கு பிறகு நிச்சயம் திமுக பிளவுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் கட்ட தலைவர்கள் தற்பொழுது மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை ஓரம் கட்டி உதயநிதி இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். இது அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களம் முற்றிலுமாக மாறக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற உண்மைதான் இப்பொழுது மிக முக்கியமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் ஊழல் வழக்கை எப்படி கையாளுகிறதோ அதேபோல் கரூர் வழக்கை தற்பொழுது சிபிஐ துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இது மூலமாகத்தான் அதிமுக அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி வாக்குமூலத்தை கொடுக்கிறாரா? அப்படி கொடுத்தால் கரூர் மக்களே செந்தில் பாலாஜியை விரட்டியடிப்பார்கள். நிச்சயம் அவர் வாக்குமூலம் திமுகவின் ஒட்டுமொத்த கதையும் ஸ்டாலின் கதையும் முடிக்கும்.